வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவரால் ஒரு நான் இது வரைக்குமே அதாவது இந்த ஷேர் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 400-500 ஸ்டாக்ஸ் கிட்ட ஓவரால் நான் பார்த்துருப்பேன். ரேண்டமாக டீப்பாக அனலைஸ் பண்ண சொல்ல மாட்டேன், பார்த்துருப்பேன். அதுலேருந்து ஒரு 29 ஸ்டாக்ஸ் கிட்ட நான் பிக் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 30 ஸ்டாக்ஸ் கிட்ட நம்ம பிக் பண்ணி இந்த வீடியோவில் அந்த 30 ஸ்டாக்ஸ் பற்றி கீ இன்சைட்ஸாக போட போகிறோம். இது எல்லா ஸ்டாக்குமே ரொம்ப தரமான ஸ்டாக் தான். நீங்கள் தாராளமாக இப்போ இருக்கிற டைமுக்கு நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லா ஸ்டாக்ஸையுமே குயிக்காக சொல்லிவிட்டு என்ன ரீசனால் பிக் பண்ணுங்கிற மாதிரி 1-2 இன்சைட் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவேன். இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த என்டையர் வீடியோவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டும் தான். நம்ம வந்து பை ஆர் செல் டிசிஷன் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறதே கிடையாது. ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் செக்டார் வைஸ் வந்து பிரிச்சுட்டேன். ஸோ தட் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். ஸ்டார்டிங் வித் ஐடி ஸ்டாக். ஐடி ஸ்டாக் எல்லாமே ஆல்மோஸ்ட் அமோகமாக இருக்குது. டாப் 5 கம்பெனிஸான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ், விப்ரோ, ஹெக்ஸாவர். ஸோ இந்த எல்லா கம்பெனிஸுமே ஐடி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அருமையான ரேஞ்சில் இருக்குது கன்சிடர் பண்ணுறதுக்கு. ஸோ உதாரணத்துக்கு பிஇ எல்லாமே பார்த்தீங்கன்னா 15, 16, 18 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் ப்ரிடாமினண்ட்டாக இதில் சில ஐடி கம்பெனிஸ் வந்து நல்லாவே டிவிடெண்ட்டுமே தருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா 2 கம்பெனி இதில் சொல்ல சொன்னீங்கன்னா, இன்ஃபோசிஸ் அருமையான கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது. ஓப்பன் ஏஐயோட ஒரு கொலாபரேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் விப்ரோ அருமையான ப்ரைஸிங் பாயிண்டில் நல்ல இது இருக்குது. ஸ்டாக் வந்து இப்போ பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனிக்கே விப்ரோ க்ரோ ஆகுங்கிறது அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்குமே நல்ல ரேஞ்சில் இருக்குது. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ரிச் கம்பெனி, தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் என்ன கேட்டு டிசிஎஸ் உங்களுக்கு காஸ்ட்லியாக 2300 rupees காஸ்ட்லியாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ வந்து கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது. ஸோ பேங்கிங் செக்டார் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக பேங்கிங் செக்டார் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண போகிறதில்ல. HDFC லார்ஜ் கேப் பேங்க்கில் அருமையான ப்ரைஸிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. 15.85 பிஇயில் இருக்குது. அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் 2.08. ஸோ இது போக நீங்கள் பேங்க் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க்கு பிபி வந்து 0.94 தான், 1க்கு கீழே இருக்குது. கர்நாடகா பேங்க்குமே 0.74, 1க்கு கீழே இருக்குது. ஒரே ஒரு பர்சன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் வந்து மகாராஷ்டிரா பேங்க்கை விட்டுட்டீங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் மகாராஷ்டிரா பேங்க்கை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா பேங்க் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஏன்னா பிபி வந்து 1.8 இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒரு கன்சிடரபிள் ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். நல்ல பேங்க் தான், பட் பிபி வந்து ஜாஸ்தி இருக்குது, ப்ரீமியம் கொடுக்க வேண்டாம். எனர்ஜி செக்டார் பொறுத்த வரைக்கும் நிறைய லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கண்ணாப்பின்னான்னு இருக்குது வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஈவன் நான் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்திருக்கேன். இதுவுமே வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு ஜாஸ்தியாக இருக்குது. பட் என்ன கேட்டால் ஒரு ஸ்டாக் டு கன்சிடர், வெயிட் பண்ணி பாருங்க. 1100, 1200 வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க. அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீங்க இதை தாராளமா அக்யூமுலேட் பண்ணலாம். சூஸ்லான் எனர்ஜி எனக்கு தனிப்பட்ட விருப்பத்தில் இந்த ஸ்டாக் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, திரும்பி வந்து பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லிட்டு நான் சூஸ்லான் எனர்ஜி ஏன் பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காவே ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா தாராளமா பாருங்க. ஸோ இந்த ஸ்டாக் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால நான் கன்சிடர் பண்ண சொல்றேன். ஆட்டோ செக்டார் பொறுத்த வரைக்கும் சில ஸ்டாக்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ கம்பேர் பண்ணும்போது டாடா மோட்டார்ஸ் கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது. போத் கமர்ஷியல் அண்ட் த ப்ரைவேட் வெஹிக்கிள் ஸ்டாக்ஸு கன்சிடர் பண்ணும்போது ரெண்டுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளோட ஸ்டாக்ஸோட க்ரோத் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் இவி செக்டாரில் டாடா மோட்டார்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, க்ரோத்துமே நல்லா இருக்கும். அண்ட் ஒரு நல்ல ரேஞ்சில் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அசோக் லேலண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் பிஇ கொஞ்சம் வேல்யூவேஷன் ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சம் விழுந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம். கரண்ட்டாக வேல்யூவேஷன் 27.6 இருக்குது. ஒரு 25, 26ங்கிறத கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு இது என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்ல தான் இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 36, அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து 27ல் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் ப்ரைசிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே தான், நீங்கள் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். டிப்பில் இருக்கும்போது கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஹீரோ மோட்டார் கார்ப்பு கன்சிடபிள் ரேஞ்சில் இருக்குது, பிஇ 18. பட் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 4900 கிட்ட இருக்குது. உங்ககிட்ட காசு இருக்குது, கன்சிடர் பண்ணலாம். ஹீரோ மோட்டார் கார்ப் ஒரு நல்ல கம்பெனி, நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே நின்று பேசுது. ஸோ நீங்கள் ஃபார்மா ஸ்டாக் எடுத்தீங்க அப்படின்னா
ஒரு 3 ஸ்டாக் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சிப்லா இண்டஸ்ட்ரியல் பிஇ 30, வேற சிப்லாவோட பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 22, ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட பிஇ 18, நாக்டோ ஃபார்மாவோட பிஇ 12. ஸோ என்ன கேட்டிங்கன்னா எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா சிப்லா நாக்டோ இல்லை ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் நாக்டோ இந்த மாதிரியான காம்பினேஷனில் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சமே பெட்டராக இருக்கும். மெட்டல் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, பிஇ வந்து 21, இண்டஸ்ட்ரியல் பிஇ 56. ஸோ கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது. டிப்பில் நீங்கள் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நிறைய அக்யூமுலேட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா டிவிடெண்டாகவே 4.97% கிட்ட உங்களுக்கு வந்துடும். ஜிண்டல் ஷா பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நெகட்டிவாக இருக்குது, பட் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து பைப்ஸ், மெட்டல் பைப்ஸ் இந்த மாதிரி செக்டரில் இருக்காங்க. வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் டிகேடுக்கு வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனால ஸ்டாக் சீக்கிரம் பவுன்ஸ் பேக் ஆயிருங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ஸ்டாக் வந்து க்ரோ ஆயிருக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ டிவிடெண்ட் ஈல்டாக வெறும் 0.83 தான் தராங்க. டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டில் கன்சிடர் பண்ணால் ஹிந்துஸ்தான் ஜிங்க் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை எனக்கு ஒரு ஸ்டாக் லாங் டேர்ம் க்ரோத்துக்கு வேணும் அப்படின்னா ஜிண்டல் ஷா வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கன்சியூமர் செக்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்குமே ஹைலி ஓவர் வேல்யூடு, ஓவர் ப்ரைஸில் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு எதையுமே லிஸ்ட் பண்ண விரும்பலை. என்ன கேட்டிங்க அப்படின்னா கன்சியூமர் செக்டர் ஸ்டாக்ல ஐடிசி வந்து ரொம்பவே கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பிஇ 43, வேரஸ் வந்து பிஇ பொறுத்த வரைக்கும் 18.42ல் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாவே 4.74% கன்சிஸ்டண்டாக தராங்க. ப்ராஃபிட்டுமே ஒரு நல்ல அமௌண்ட்டில் இருக்குது. ப்ரிடாமினெண்ட்டாக சிகரெட் இண்டஸ்ட்ரி டைப் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கோட வேல்யூ பொட்டன்ஷியல் அன்லாக் ஆகாமல் இருக்குது. பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக எஃப்எம்சிஜி செக்டாருக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சிகரெட் மார்க்கெட் செயின் வந்து இவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கில் ரொம்பவே சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜுவல்லரி ஸ்டாக்கு. ஜுவல்லரி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நான் 2 ஸ்டாக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரெண்டுமே வந்து கொஞ்சம் ரிஸ்கியான ஸ்டாக்கு தான். குறிப்பாக இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. பட் இண்டஸ்ட்ரியல் பிஇ 22, வேரஸ் அதோட பிஇ பார்த்தீங்கன்னா 36 இருக்குது. ஸோ பிஇ வந்து இன்னும் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இப்போ 406ங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இதை அக்யூமுலேட் பண்ண ப்ரைஸ் வந்து இதை விட ஜாஸ்தி. ஸோ நான் கரண்ட்டாக அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா எனக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஸ்டோர்ஸ் வந்து நிறைய எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இஇல அவங்களோட மார்க்கெட், இஎம்இல அவங்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசி ஜுவல்லர்ஸ் இதை ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னா 10 ரூபாய் கீழே இந்த ஸ்டாக் இருக்குது அண்ட் பொட்டன்ஷியலாக ஸ்டாக் க்ரோ ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது. நான் இன்னும் இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ரைட்டான டைமுக்கு வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் 2-3 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸ் பார்க்கலான்னு இருக்கேன். லாஸ்ட் குவார்ட்டரில் ப்ராஃபிட் மேக் பண்ணியிருந்தாங்க. கன்சிக்யூட்டிவாக குவார்ட்டர்ஸில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு உள்ள ஸ்டெப்பின் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனில் இருக்கேன். சிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏசிசி சிமெண்ட் மட்டும் என்ன கேட்டால் இப்போதைக்கு ஒரு கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பிஇ 29, வர ஸ்டாக் பிஇ 10. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் குவார்ட்டர்ஸில் அவங்க வந்து நெகட்டிவ்ஸ் மேக் பண்ணியிருந்தாங்க. இது நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். எப்போ இது வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் பீரியட் வருது அண்ட் இன்னும் கூட கொஞ்சம் வேல்யூவேஷன் ட்ராப் ஆச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இந்த ஸ்டாக் வச்சுருக்கீங்க, நீங்கள் வச்சிருக்கிற ரேஞ்சை விட கம்மியாக இருந்தால் அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் செக்டார் வைஸ் நான் இப்போ சம்மரி போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். எனர்ஜி செக்டார் பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, சூஸ்லான். பேங்கிங் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் HDFC, ஆக்சிஸ் பேங்க்கு, மகாராஷ்டிரா பேங்க் வேணான்னு சொல்லிட்டேன். சவுத் இந்தியன் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு. இன்ஃபர்மேஷன் ஐடி பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ, ஹெக்ஸாகவர் எல்லாமே அமோகமாக இருக்குது. என்ன கேட்டிங்க அப்படின்னா விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ் நான் இப்போ கரண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கன்சியூமர் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் பேசியிருந்தோம், ஐடிசி. மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் ஜிங்க் அண்ட் ஜிண்டல்ஸா. க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா ஜிண்டல்ஸா கன்சிடர் பண்ணுங்கள். டிவிடெண்ட்டுமே ப்ளஸ் எனக்கு க்ரோத் ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்கை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஆட்டோமொபைல் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸு, பேசஞ்சர், கமர்ஷியலு, அசோக் லைலாண்டு, ஹீரோ மோட்டார் காப்பு எல்லாமே ஒரு நல்ல ப்ரைஸிங் ரேஞ்சில் தான் இருக்குது. தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். அசோக் லைலாண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, பட் இண்டஸ்ட்ரியல் பிஇ கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இதை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸ்விட்ச்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு அமோக வெற்றியாக போய்கிட்டு இருக்கு. ஃபார்மா ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிப்லா, ஜைடஸ் லைஃப் சயின்ஸு, நாக்டோ. இது சிப்லா நாக்டோ ஆர் ஜைடஸ் நாக்டோங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். நாக்டோ ஃபார்மா க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. ஜுவல்லரி ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் பிசி ஜுவல்லர்ஸ். நான் இதை பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வச்சுருக்கேன். ஓவரால் நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம். ஸோ ஸ்டாக்ஸோட இண்டஸ்ட்ரியல் பிஇ பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பிஇ ஸ்டாக்கோட பிஇ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கியாக நான் பார்க்குறது வந்து
HDFC, ஆக்சிஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, ரிலையன்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், டாடா மோட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே டிப்ல பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா விப்ரோ, சிப்லா, டிசிஎஸ், டாடா மோட்டர்ஸ், அசோக் லேலண்ட், எக்ஸாவேர், எஸ்சிஎல் டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணுங்க. ஸ்டாக் வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஏசிசி, இந்துஸ்தான் ஜிங்க், நாக்டோ, ஐடிசி, சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், ஹீரோ மோட்டார் காப்பு, பிசி ஜுவல்லர்ஸ். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட்ல டேஷ்போர்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த பர்டிகுலர் டேஷ்போர்டை உங்களுக்கு நான் பர்சனலாக அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.